இப்ப பாருங்க, ஒரு கீரை வாங்குறதுக்கு வந்திருந்தாங்க. அப்புறம் நான் கீரை வந்து சொன்னேன் ரூ. 30 ஒரு 2 படி 30, ஒரு படி ரூ. 15ன்னு. அப்புறம் ரூ. 20 குடுப்பியான்னு கேட்டேன். நம்ம வந்து ஒரு ரூ. 5 லாபத்துக்கு தான் வைக்கிறாங்க. ரூ. 10க்கு வாங்குறோம். நம்ம ஒரு ரூ. 5 லாபம் மிச்சோன்னு நம்ம போய் எடுத்துட்டு வர்றது. இப்ப பாருங்க மல்லி பாருங்க, நான் இங்க புளியம்பட்டி பக்கமே போகணுங்க. அங்க போயி வண்டியில ஓட்டி அவ்வளோ நேரம் 3 மணி நேரம், 4 மணி நேரம் ஆயிருதுங்க. புளியம்பட்டி போய் நான் மல்லி எட்டு வரேன். எட்டு வந்துட்டு ரூ. 20 குடுத்தா தான் எனக்கு கட்டுப்படி ஆகும். ஏன்னா பெட்ரோல் சார்ஜ் இருக்கு. நம்ம பஸ்லயும் போ முடியாது. பஸ்ல போனா அந்த டைமுக்கு நம்ம போயிட்டு வந்து சேர முடியாது. வெடிஞ்சிரு. அதனால வந்து நானு புளியம்பட்டி போய் எடுத்துட்டு வந்துட்டு, அப்புறம் கீரைய அப்படியே எடுத்துட்டு வந்துட்டேன். ஒரு ஆளு 25 குடுப்பீங்களா? ரூ. 20 குடுப்பீங்களா? அப்புறம் சரின்னு ரூ. 30 வாங்கி போட்டு கவர் இல்லாத நின்னேன். நான் வந்து கவர் வச்சுக்க மாட்டேங்கண்ணே. எப்பவுமே ஆரம்பத்துலருந்து கீரை விக்கிறதுலருந்து நான் கவர் யூஸ் பண்றது இல்ல. அது பூமியில போட்டாலும் மக்காதுங்க. அதனால வந்து நானு கவர் வந்து யூஸ் பண்றதே இல்ல. எப்பவுமே யூஸ் பண்ண மாட்டேன். அப்படி கவர் யூஸ் பண்ணா என்னோட கீரை நெறைய அதிகமா போகுது. இப்ப குச்சிக்கிழங்கு சேல்ஸ் பண்ணா அதுக்குமே நான் கவர் வச்சுக்கிறது இல்ல. அவிங்க பையில எடுத்து வச்சுக்கோணும், இல்லைன்னா வண்டி கவர்ல வச்சுக்கோணும். அப்படிதான் போயிட்டுருக்கு. ஆனா ஒருத்தர் வந்து இப்படி நம்மள டென்ஷன் ஆக்குறாங்கண்ணா. நம்ம பேசக்கூடாது, கோவப்படக்கூடாதுன்னு நம்ம நெனச்சுட்டோம்னா, நம்மளையுமே கோவப்படுத்தி டென்ஷன் ஆக்கி பாப்பாங்களாட்டுக்குது. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்ப நம்ம விரல் 5 விரல்னா 5 விரலும் ஒவ்வொரு மாரி இருக்கு. அது மாரி தாங்க மக்களுமே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாரி. ஒவ்வொருத்தரும் பரவாயில்லைங்கன்ட்டு கூலா அனுசரிச்சுட்டு, நாம ஏதாவது இதா பேசினா கூட அவிங்க அனுசரிச்சு வாங்கிட்டு போறாங்க. ஆனா ஒவ்வொருத்தர் பார்த்தீங்கன்னா, பேரம் பேசிக்கிட்டே இருப்பாங்க. எதுக்கு தான் அது பேசுறாங்கன்னு தெரியல. இப்ப கறி கடைக்கெல்லாம் போறாங்க. கறி ரூ. 220 விக்குது. அங்க போய் பேரம் பேச முடியுமா? இல்ல மளிகை கடையில போய் இப்போ சோப்பு எல்லாம் வாங்குறாங்க. இப்ப நான் ரூ. 10க்கு அரசன் சோப்பு, 2 சோப்பு வாங்கிட்டு வந்தேன். இன்னைக்கு ரூ. 25 ஒரு சோப்பு. சரி கொஞ்சம் பெருசு பண்ணி விலைய ஏத்திக்கிட்டாங்க. அப்புறம் இப்படியெல்லாம் இருக்குது. டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்குலாம் போனா அங்க விலை குறைக்க முடியுமா? சொல்லுங்க நீங்களே. எங்கேயுமே குறைக்க முடியாது. இந்த கீரையில எவ்வளங்க லாபம் உண்டு? இப்ப விவசாயி வந்து அவிங்க பாடுபடுறாங்க. எந்நேரம் நான் தோட்டத்துக்கு போனாலும், நான் கீரை வாங்குற பக்கமும் அப்படித்தாங்க. எல்லாமே ஆணு, பொண்ணு எல்லாமே பாடுபடுறாங்க. அவங்க எப்ப பாரு ரெஸ்ட்டே எடுக்கிறது இல்ல. நான் போனபோது ஏதாவது தண்ணி இந்த சொட்டு நீர் பாசனத்துக்கு ரெடி பண்றாங்க. இல்லைன்னா உழவு ஓட்டுறாங்க. ஏதோ ஒரு வேலை செஞ்சுட்டே இருப்பாங்க. அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க. ஆனா, இவிங்களுக்கு ஈஸியா கீரை வந்துருமாமா. இப்போ பிராந்தி கடைக்கெல்லாம், ஒயின் ஷாப்புக்குலாம் போனாங்கன்னா, அந்த குவார்டர் என்ன விலைக்கு விக்குது, அதுல வேற ரூ. 10 ரூ. 20 எக்ஸ்ட்ரா விக்கிறாங்க. அதெல்லாம் கண்ணு தெரியாது. ஒரு கட்டிங்குன்ட்டு ரூ. 150 விக்கிறாங்க. அப்புறம் ரூ. 200 குவார்டரு எச்சு விக்கிறாங்க. அதெல்லாம் கண்ணுக்கு தெரியாது. நம்ம இந்த கீரையில ஒரு ரூ. 5 வைக்கிறது அவங்களுக்கு ரொம்ப கண்ணுக்கு தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாரிலாம் இருக்கிறாங்க. என் மனசு வேதனைய அப்படியே உங்ககிட்ட கொட்டிக்கிட்டேன். நீங்க இது தவறா இருந்தாலும் மன்னிக்கவும். ரைட்டா இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோல பார்க்கலாம். எல்லாத்துக்கும் பாய்.